வாடகை வீடுகளில் வசிப்போர் அதன் உரிமையாளர்கள் மூலம் சந்திக்கும் சவால்கள் என்ன? கடும் விதிமுறைகளும் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படுகிறதா என்பது குறித்து சென்னை பல்லாவரம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் குரல் பகுதியில் பார்க்கலாம். எல்லா தொட்டத்துக்கெல்லாம் குத்தம் சொல்றாங்க. வாடகையில் இருக்கிறதுனால இவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது. வாடகையில் தான் சார் இருக்கிறோம், நம்ம ஓசியில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ரொம்ப பிரச்சனைங்களா இருக்குது. தண்ணிக்கு கொஞ்சம் ஏதாச்சும் தண்ணி கஷ்டமாக இருந்து கேட்டோம்னா நாங்கள் என்ன பண்ண முடியும், இருந்தால் இருந்து இல்லைன்னா காலி பண்ணி போங்க அப்படின்வாங்க. வாடகை ஒரு நாளுக்கு லேட் பண்ணிட்டா கூட முறைக்கும் நின்று கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு கேட்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலாம் இருக்குது. வீட்டு வாடகைன்னா பேசப்பட்டதே கிடையாது. ஏன்னா வீட்டு வாடகை இருக்கிறவங்க ஒவ்வொருத்தர் கேட்டு பார்த்தா தான் தெரியும் அவங்க சூழ்நிலாம். பேச்சுலர் விட்றோம் வச்சோம், அவங்க என்ன சொல்கிறாங்க 3 பேர் தான் வருவான்றாங்க. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா 8 பேர் 9 பேர் இருப்பாங்க. நம்ம யார் வரான் யார் போகிறான் நம்ம வாட்ச்மேன் வேலை பார்க்க முடியாது. ஹவுஸ் ஓனர் 10 மணிக்கு மேலே வருவான் போவான் செய்வான். அவனுக்கு ஒரு சாவி கொடுத்துருப்போம், அவன் 10 மணிக்கு மேலே திறந்து பூட்டிக்கணும். நான் தூங்கிட்டு ஹவுஸ் ஓனர் தூங்கிடுவார். அவன் எத்தனை பேர் வரான் எத்தனை பேர் இருந்தால் தண்ணியை இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவானுங்க. அது என்னைக்காவது நாள் கண்டுபிடிச்சி ஹவுஸ் ஓனர் கேட்டால் அது பெரிய ப்ராப்ளம் ஆகி போகுது. விதிமீறல் நடக்குது, நிறைய நடக்குது. ஆனால் எல்லாருமே கோர்ட்டுக்கு போகிறது இல்லை. சில பேர் காலி பண்ண மாட்டான், குடும்பத்தோடு வரான் காலி பண்ண மாட்டான். அவனுக்கு ரூபா கொடுத்து காலி பண்ணுறவங்கலாம் இருக்காங்க தமிழ்நாட்டில். டெனன்ட்ஸுக்கு ஃபேவராகவே நிறையா இது போயிட்டு இருக்குது. அதாவது இப்போ ரொம்ப நாள் குடியிருந்தாங்கன்னா அந்த வீடு அவங்க சொந்தம் அப்படின்ற மாதிரியோ இல்லை அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அது வேணாம். ஏன்னா அது இன்னும் பார்த்தீங்கன்னா டெனண்ட்டுக்கு விடுறவங்க, அதாவது வாடகைக்கு விடுறவங்களுக்கு இன்னும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போனோன்னே தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. சுத்தமாக தண்ணி இல்லை. கேட்டால் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும்னாங்க. அடுத்த வீடு காலி பண்ணிட்டு போனேன் 15 டேஸில். அடுத்த வீட்டில் பார்த்தீங்கன்னா போனால் 9 மணிக்கு மேலே மோட்டர் போட மாட்டாங்க. டிவி சவுண்டு ஜாஸ்தி வைக்கக்கூடாது, சத்தம் கேட்கக்கூடாது. இவ்வளோ கம்ப்ளைண்ட் இருந்ததுனால அடுத்த வீடு 15 நாளில் காலி பண்ணி திருப்பி ஒரு வீட்டுக்கு வந்து தான் இப்போ செட்டில் ஆகிருக்கேன். வீட்டு வாடகை இருப்பவர்கள் என்னென்ன மாதிரியான கஷ்டங்களையும் இன்னல்களையும் சந்தித்து வருகிறார்கள் என்று பல்லாவரம் பகுதி மக்களிடம் கேட்டறிந்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.